Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா நம்மளோட YouTube ஸ்டுடியோல சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அத பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு என்ன பேர் கொடுத்திருக்காங்கன்னா டாட் பிளாட்ஸ் அப்படின பேர் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து எதுக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து போடக்கூடிய வீடியோல எந்த வீடியோ வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்த வீடியோ வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படினு நம்ம ஈஸியா வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல நம்ம போடக்கூடிய வீடியோவை நம்ம வந்து நல்ல வந்து தரமான ஒரு வீடியோவா போட முடியும். அதாவது மக்களுக்கு பிடிக்கிறமான வீடியோவா போட்டுக்கலாம். இது வந்து ஒரு சேனல் growth டிப்ஸா நம்ம வந்து எடுத்துக்கலாம். சூப்பரான ஒரு அப்டேட். இது வந்து எப்படி யூஸ் பண்றது எல்லாமே இந்த வீடியோல நம்ம விளக்கமா வந்து பார்க்கலாம். நான் வந்து மொபைல் ஃபோன்ல தான் YouTube வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னா Chromeல வந்து டெஸ்க்டாப் சைட்ல மோட்ல வந்து பண்ணியிருக்கேன். நீங்க வந்து லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல பண்றீங்கன்னா சும்மாவே ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு நமக்கு வந்து அனலிட்டிக்ஸோட ஒரு ஐகான் கொடுத்திருப்பாங்க. சோ இது வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சேனல் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கற அந்த பேஜ் வந்து வந்துரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ்ட் மோட் அப்படினு சொல்லிட்டு ஒன்னு கொடுத்திருப்பாங்க. ப்ளூ கலர்ல இருக்கும். இது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுல வந்து அந்த கம்பேரிசன் அப்படிங்கிறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. கம்பேர் டு அப்படினு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதுவுமே ப்ளூ கலர்ல தான் உங்களுக்கு வந்து இருக்கும். சோ இத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணாவது கொடுத்திருக்க கூடியதுல உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி குட்டி குட்டியா ரவுண்ட் மாதிரி போட்டுருப்பாங்க. டாட்ஸ் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் 24 hours வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு கொடுத்திருப்பாங்க. இது வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இது நம்ம கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி காமிக்கும். இதுல லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா டேட் வந்து பாத்தீங்கன்னா January 2 ல இருந்து February 18 வரை கொடுத்திருக்காங்க. சோ இந்த டேட் வந்து அப்படியே வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கிறதுனால பார்த்துக்கலாம். இல்ல நீங்க வேற ஒரு டேட்டுக்கு பார்க்கிறதுனா இந்த ஆரோ மார்க் இருக்கும். இத வந்து கிளிக் பண்ணி நீங்க டேட் வந்து சேஞ்ச் பண்றதுனா நீங்க வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து சேஞ்ச் பண்ணல. சோ அப்படியே விட்டுறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைட் சைடுல ஃபர்ஸ்ட் 24 hours வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டதுல இருந்து ஒரு முதல்ல இருக்கக்கூடிய ஒரு 24 ஹவர்ஸ்ல அந்த வீடியோவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணனும்னா நம்ம இந்த மாதிரி அப்படியே வச்சு பார்த்துக்கலாம். இல்ல அப்படினா நம்ம சேஞ்ச் பண்றதுனா பண்ணிக்கலாம். அந்த ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 7 டேஸ் ஓடது பார்க்கிறதுனாலும் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 28 டேஸ் ஓடது பார்க்கிறதுனாலும் பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 7 டேஸ் வந்து கொடுத்துக்கலாம். சோ அப்படி பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ நம்ம போட்டுட்டு ஒரு வார காலத்துல எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல views by video அப்படினு கொடுத்திருப்பாங்க. அந்த ஆரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த அடிப்படையில நம்ம வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம்னு கொடுத்திருக்காங்க. இம்ப்ரஷன்ஸ் வச்சு பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா CTR அடிப்படையில பார்க்கலாம். ஆவரேஜ் percentage viewed வந்து அந்த அடிப்படையில பார்த்துக்கலாம். அதே மாதிரி எவ்வளவு நேரம் பார்த்திருக்காங்க அப்படிங்கறத வச்சு பார்க்கலாம். வாட்ச் டைம் வச்சு பார்க்கலாம். லைக்ஸ் வச்சு பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிருக்காங்க. சோ நம்ம வந்து views by video அப்படிங்கற அடிப்படையில பார்க்கறோம். அப்புறம் ரைட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து கொடுத்திருப்பாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் கலர்ல கொடுத்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா டாப் பெர்ஃபார்மிங் வீடியோஸ். இப்போ பாத்தீங்கன்னா கீழ வந்து நிறைய நமக்கு ரவுண்டா போட்டுருக்காங்க. நிறைய டாட்ஸ் இருக்கு. இதுல வந்து டக்குன்னு பார்த்தோனே நம்ம கண்டுபிடிச்சிரலாம் எந்த வீடியோ வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படினு. டாப் பெர்ஃபார்மிங் வீடியோஸ் அதாவது பர்பிள் கலர்ல எதெல்லாம் கொடுத்திருக்காங்களோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் பெர்ஃபார்மிங் வீடியோஸ் அப்படினு எடுக்கலாம். இந்த ப்ளூ கலர் லைட் ப்ளூ கலர்ல ஒன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. அது வந்து பாட்டம் பெர்ஃபார்மிங் வீடியோஸ். அதாவது நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணல, அந்த வீடியோ நல்லா வந்து போகல அப்படிங்கற வீடியோஸ் தான் அவங்க வந்து ப்ளூ கலர்ல கொடுத்திருப்பாங்க. அப்புறம் வந்து நார்மலா அந்த ஒரு மாதிரி கிரே கலர்ல கொடுத்திருக்கிறது ஆவரேஜா போன வீடியோஸ் எல்லாமே நமக்கு அந்த மாதிரி வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இதுல வந்து எந்த வீடியோ நல்லா போயிருக்கு அப்படிங்கறத நம்ம தனியா வந்து செக் பண்ணி பார்க்கணும்னா ஜஸ்ட் அந்த டாட்ல வச்சு நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர்ல மேல வந்து கொடுத்திருக்காங்க. அதுல ஏதாவது ஒன்னு நான் வந்து கிளிக் பண்ணி பார்க்கறேன். இந்த 2 வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம் என்ன வீடியோ அப்படிங்கிறது. இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அதாவது நம்ம இந்த மிஸ்டேக் பண்ணோம் அப்படினா மானிட்டைசேஷன் வந்து டிசேபிள் ஆயிரும் அப்படினு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அது வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அந்த 7 டேஸ்ல ஃபர்ஸ்ட் 7 டேஸ்ல அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. அந்த வீடியோவோட அந்த வியூஸ் எல்லாமே அத வந்து கொடுத்திருப்பாங்க. இதே மாதிரி என்ன வீடியோ நீங்க செக் பண்ணி பார்க்கிறதுனால நம்ம பார்த்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா போன வீடியோ பார்க்கிறதுனால நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா போன வீடியோஸ் பார்க்கறதும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஆவரேஜ் வீடியோ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆவரேஜ்ல கொடுத்திருக்காங்கல இந்த கிரே கலர் மாதிரி இருக்கும். சோ அதுல நம்ம பார்க்கிறதுனால நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு ஆவரேஜ் அப்படினு சொல்லிருக்காங்க. அதாவது என்ன அப்படினா இந்த மாதிரி நம்ம ஒரு வார்னிங் கூட இல்லாம நம்மளோட சேனல் வந்து டெர்மினேட் ஆகும்னு போட்டுருந்த அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு கிடையாது, ரொம்ப நல்லா போயிருக்கு அப்படினு கிடையாது. பட் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கற டீடைல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு டாட்டையும் வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டு அது என்ன வீடியோ நம்ம எப்படி அதல பண்ணிருக்கோம் எல்லா டீடைல்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு அதுக்கு கீழ நம்ம பார்த்தோம் அப்படினா இன்னும் நிறைய டீடைல்ஸ் வந்திருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட்ல சொன்னோம்ல அந்த அடிப்படையில் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு போட்டுட்டு அதோட வியூஸ் அதோட இம்ப்ரஷன்ஸ் எவ்வளவு இருக்கு, அந்த CTR எவ்வளவு இருக்கு, அப்புறம் ஆவரேஜ் வியூ டியூரேஷன் எவ்வளவு இருக்கு, அந்த எவ்வளவு % வந்து வாட்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கற எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டாப் பெர்ஃபார்மிங் வீடியோஸ் நமக்கு வந்து மேல வந்து அந்த சர்க்கிள் போட்டு அந்த கலர்ல கொடுத்திருந்தாங்கல அது எல்லாமே என்ன வீடியோஸ் அப்படிங்கற டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போட்ட வீடியோஸ்ல நமக்கே தெரியும் இவ்வளவு நாள்ல நம்ம போட்டதுல இவ்வளவு நாள் இல்ல மீன்ஸ் வந்து அந்த டேட் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம்ல அந்த பர்టిక్యులர் டேட்ல வந்து பாத்தீங்கன்னா
இவ்வளோ வீடியோஸ் நமக்கு வந்து டாப் பெர்ஃபார்மிங்கில் வந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பெர்ஃபார்மிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப போகாத வீடியோஸ் அது வந்து பாட்டம் பெர்ஃபார்மிங்கில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஒவ்வொன்றுமே எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுலேயே நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ஏன் இந்த வீடியோ நல்லா போயிருக்கு, ஏன் அந்த வீடியோ வந்து நல்லா போகலை அப்படிங்கிறது நம்மளே செக் பண்ணி பார்க்கலாம். மேபி நம்மளோட டைட்டில் வந்து நல்லா இல்லாமல் இருந்திருக்கலாம், தம்பனேல் வந்து நல்லா இல்லாமல் இருந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் அந்த கண்டென்ட் வந்து மக்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, இதுதான் பிடிக்கல அப்படிங்கிற எல்லா விஷயமுமே நம்ம வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நல்லா இந்த வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க வீடியோஸ் நமக்கு மேலே கொடுத்துருக்காங்க இல்லை டாப் பெர்ஃபார்மிங் வீடியோஸ் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிப்பட்ட கண்டென்ட் வந்து நம்ம திரும்பவும் கொடுக்கறதுக்கு வந்து முயற்சி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சேனல் வந்து நல்லா வந்து க்ரோத் ஆகும். ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஜஸ்ட் அந்த டேட்டாவை பார்த்துட்டு அப்படியே நம்ம விடக்கூடாது. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போடும்போது நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதுக்காக தான் மெயினாக இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி எதெல்லாம் நல்ல இதில் வந்திருக்கோ அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் திரும்பவும் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. கட்டாயம் உங்களோட சேனலை இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது அதுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் வந்து எப்படி நம்ம பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து போட்டுக்கோங்க உங்களோட சேனல்ஸில். இப்போ கட்டாயமாக சேனல் வந்து க்ரோத் வந்து ஆகும். அவ்வளோதான். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.